அண்மை செய்தி. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கடிதம் மூலம் வலியுறுத்தியிருக்கிறது. திருவனந்தபுரம் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையம் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் இணைப்பில் இருக்கிறார். அமுல் ஜெய்சிங், வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கேரள மாநிலத்திலிருந்து கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு கடிதம் மூலம் வலியுறுத்தியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவனந்தபுரம் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையம் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்த வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லீலா ஹோட்டல்ஸ் கோவளம் மீதும் நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் இணைப்பில் இருக்கிறார். அமுல் ஜெய்சிங், வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? நிச்சயமாக திருநெல்வேலி மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் தொடர்பாக கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவருக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் கடிதம் எழுதியிருக்கிறார். சமீப காலமாக பல மாதங்களாக நெல்லை மாவட்டத்தில் கேரள மாநிலத்திலிருந்து அந்த மருத்துவ கழிவுகளும் பயோமெடிக்கல் வேஸ்ட்டுகளும் கொட்டப்பட்டிருக்கிறது. பல்வேறு அங்குள்ள கேன்டீனில் உள்ள குப்பைகளும் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கொண்டாநகரம், பலவூர், கோடகநல்லூர் பகுதிகளில் உள்ள அந்த தேரிக்காட்டு பகுதியில கொட்டப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் தற்பொழுது வரை மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கல. தற்பொழுது 2 நாளுக்கு முன்புதான் வழக்கு பதிவு செய்து அது குறித்தான விசாரணையை தொடங்கி இருக்கிறாங்க. இந்த நிலையில திருநெல்வேலி மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் தொடர்பாக கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவருக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அந்த கடிதத்துல கழிவுகளுக்கு சொந்தமான திருவனந்தபுரம் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையம், லீலா ஹோட்டல்ஸ் கோவளம் ஆகியோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் கழிவுகளை கேரளாவுக்கே கொண்டு செல்ல வேண்டும், அல்லது நெல்லை மாவட்டத்தில் இக்கழிவுகளை மேலாண்மை செய்யும் ஒரு நிறுவனத்திடம் கேரள அரசு இதை வழங்க வேண்டும் என தாமாக முன்வந்த அந்த தொடர்ந்த வழக்குல அந்த கடிதத்துல குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்ட இந்த கேரள மருத்துவ கழிவுகளை 3 நாட்களுக்குள் கேரள அரசாங்கமே பொறுப்பேற்று அகற்ற வேண்டும் எனவும் அந்த தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் அந்த கடிதத்துல உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். நெல்லையில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் தொடர்பாக கேரள பிசிபி தலைவருக்கும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் எழுதிய கடிதத்துல கழிவுகளுக்கு சொந்தமான அந்த ரீஜனல் கேன்சர் சென்டர் மற்றும் அந்த கிரெடன்ஸ் ஹாஸ்பிட்டல், லீலா ஹோட்டல்ஸ் கோவளம் ஆகியோர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சிங்.